குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய் ஆதித்யா. வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்லி லாயர். ஸோ நிறைய பேர் வந்து கேட்குற கொஸ்டின் வந்து, சார் டேக்ஸ் லாயர், டேக்ஸ் அட்டர்னி, டேக்ஸ் அட்வொகேட் இவங்களோட ஜாபோட நேச்சர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பேசிக்காக ஒரு டேக்ஸ் அட்டர்னியாக இருக்கட்டும், ஒரு டேக்ஸ் அட்வொகேட் ஆர் டேக்ஸ் லாயர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவரோட ஜாப் நேச்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா, அவங்களோட கிளைண்ட்டுக்காக டேக்ஸ் மேட்டர்ஸை டீல் பண்ணுவாங்க. எங்கே பண்ணுவாங்க? அப்பீலு, ட்ரைபுனல் அண்ட் ஹைகோர்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து அவங்களோட மெயின் ஜாபாக இருக்கும். ஒரு ஆடிட்டர் வந்து கம்ப்ளைன்சஸ்லாம் எப்படி போய் பண்ணுறாரோ, ஒரு ஹியரிங் எப்படி பண்ணுறாரோ ஒரு கிளைண்ட்டுக்காக இன்கம் டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டியில், அதே மாதிரி தான் ஒரு அட்வொகேட்டுமே வந்து டேக்ஸ் அட்வொகேட்டுமே ஜிஎஸ்டியில் என்னென்னலாம் லிட்டிகேஷன்ஸ் இருக்குது, இன்கம் டேக்ஸில் என்னென்னலாம் லிட்டிகேஷன்ஸ் இருக்கோ அதை வந்து அவர் ஆன் பிகாஃப் ஆஃப் அவரோட கிளைண்ட்டுக்காக இன்கம் டேக்ஸ் ட்ரைபுனல், ஜிஎஸ்டி ட்ரைபுனல், ஜிஎஸ்டி அப்பீல், இன்கம் டேக்ஸ் அப்பீல் அண்ட் ஹைகோர்ட்டில் போயிட்டு ஒரு கிளைண்ட்டுக்காக ஆர்கியூமெண்ட் பண்ணுறது தான் அவரோட மேஜர் ஒர்க்கே இருக்கும். இது இல்லாமல் அவர் வந்து கன்சல்ட்டிங்கும் கொடுப்பாரு. எப்படி கன்சல்ட்டிங்னா, லீகலாக ஒரு லீகல் டிஸ்பியூட் இருக்குது டேக்ஸில் அப்படின்னும் போது அதுக்காக ஒரு கன்சல்ட்டிங்கும் ஒரு டீட்டெயிலாக அவரோட கிளைண்ட்டுக்கு தருவார். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பேசிக்காக இந்த குவாலிஃபிகேஷன் வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். +2 முடிச்சுட்டு டேரெக்டாக பிகாம் பிஎல் பண்ணலாம். ஏன் பிகாம் பிஎல்னு? நீங்கள் டேக்ஸ் அட்வொகேட்டாக மாறணும்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு காமர்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கணும். ஒரு பிகாம் பிஎல் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து டேக்ஸை வந்து நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். தனியாக டேக்ஸ் லான்றது ரொம்ப எலாபரேட்டான சப்ஜெக்ட்டு. அதை வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கணும். டேக்ஸ் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறாங்கன்றதையும் பார்க்கணும். ஒரு சீனியர் டேக்ஸ் அட்வொகேட்டிட்ட போயிட்டு நீங்கள் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி தென் யூ கேன் பிகம் ஏ டேக்ஸ் அட்வொகேட் இன் இண்டிபெண்டன்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.